மொத்தம் 14,038 காலி பணியிடங்கள் உள்ளது. ஆனால் இதுவரை தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 110 விதிகளின் கீழ் அறிவித்த 19,260 தொடக்க பள்ளிகளுக்கான காலி பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளது. கடந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கை எண் 177 தெரிவித்த சுமார் 15,000 காலி பணியிடங்களை நிரப்புவோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது. கடந்த 2025 மே மாதம் வரை தொடக்க பள்ளிகளில் சுமார் 20,000 காலி பணியிடங்கள் உள்ளன. இப்பணியிடங்களை நிரப்பப்படாததால் 2013 முதல் தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு தற்போது 40 முதல் 50 வயது கடந்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலும் உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றனர். எனவே தொடக்க பள்ளியில் உள்ள மொத்த காலி பணியிடங்களை 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.